வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன். என்னால் ஊரில் மருந்து எடுத்துக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் 6 மாதம் தாமதமாகும். எனக்கு உடல் ரொம்ப உபாதைகளாக அதிகமாக இருக்குது. சுத்தமாக இப்போ விரைப்பே இல்லாமல் இருக்குது. என்னால் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியுமா அப்படின்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் நபர்கள் இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க. பெரும்பாலும் வரக்கூடிய மெசேஜஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆன்லைனில் சிம்பிளாக பர்ச்சேஸ் பண்ணி அதை நாங்கள் எடுத்துக்கிட்டு ஓரளவு கண்ட்ரோலாக இருந்தால் போதும். ரொம்ப மோசமாக போக போக மோசமாக போகிறதுக்கு பதிலாக ஓரளவு கண்ட்ரோலாக இருந்தால் நாங்கள் ஊருக்கு வந்த பிறகு கூட மருந்துகள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இங்கே எந்த ஒரு மருந்துகளும் யாரும் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கும் வசதிகள் இல்லை. மருந்துகள் நாங்கள் போய் வாங்குறதுக்கும் தோதுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கு ரொம்ப சிம்பிளான காம்பினேஷன் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதும் கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக தான் இந்த காம்பினேஷனு. இது ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குறைபாடு விரைப்பு வருது, ஆனால் முழு விரைப்பாக இல்லை. உள்ளே செலுத்தும் போது மடங்குது. என்னால் விரைப்பு உள்ளே செலுத்தி தாமதம் பண்ணும்போதே டப்புன்னு துவண்டு போயிடுது. இந்த மாதிரி குறைபாடுகள் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்து 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டால் முழுமையாக சரியாயிடும். திரும்ப அந்த குறைபாடு வராது. ஆனால் ரொம்ப வருஷமாக எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஓரளவு கண்ட்ரோலுக்கு வரும். ஆனால் அதுக்கு இந்த மாதிரி குறைபாடுகளுக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்திங்கனாக்கா வெளிநாடுகளில் வேலை பார்க்கக்கூடிய நம்மளோட மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்திங்கனாக்கா, வாரத்தில் 3 நாள் 4 நாள் சிக்கன் தான். சிக்கன் பிரியாணி, அந்த கம்பெனி சாப்பாடுன்னு பார்த்திங்கனாக்கா ஒரே ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இது ஒரு குறைபாடு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது 8 மணி நேரம் 10 மணி நேரம் அந்த நாட்டினுடைய வெயில், அந்த வெயில் வெயிலே அந்த அதிகப்படியான ஒரு வேலை சுமை, இது ஒரு குறைபாடு. ஸோ இது தொடர்ந்து ஒரு 6 வருஷம் 2 வருஷம் வேலை பார்த்துக்கிட்ட பிறகு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இன்னும் உடல்நிலை மோசமாக போகாமல் ஓரளவு கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கும் ஊருக்கு வந்த பிறகு அந்த பிரச்சனைக்கு தீர்வு நம்ம மருந்துகள் நிறையா இருக்குது, எடுத்துக்கலாம். பட் அது இன்னும் ரொம்ப மோசமாக இல்லாமல் ஓரளவுக்கு இயல்பு நிலைக்கே கொண்டு வர்றதுக்கு காம்பினேஷன் கேட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த காம்பினேஷன் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். இது ஆன்லைன்லேயும் கிடைக்கும். இதை நீங்கள் வாங்கி ஜஸ்ட்டு சுத்தியை வச்சு கூட லேசாக தட்டிட்டு மிக்சியில் போட்டு நீங்கள் பால் பாக்கெட், எனக்கு இங்கே பால் பாக்கெட் தான் இருக்குது, டின் பால் தான் இருக்குது, பால் பவுட்ரு தான் இருக்குது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. பால் பவுடரில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி, அதாவது பால் பவுடரை கூட கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கூட எடுத்துக்கலாம். ஏன்னாக்கா பசும் பால் இல்லை அப்படின்றவங்க பால் பாக்கெட் கிடைச்சா ஓகே, டின் பால் கிடைச்சா ஓகே, இல்லை பால் பவுடர் தான் இருக்குது அப்படின்றவங்களும் அதை பால் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணிவிட்டு அதோட எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. சரி, இப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்க்க. அமுக்குறாங்கிழங்கு, அக்ரகார, பூனை கழிவுது. சரி, இப்போ நீங்கள் பார்க்குறது அமுக்குறாங்கிழங்கு. இது 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். அமுக்குறாங்கிழங்கு நரம்பை வலுப்படுத்தும், நல்ல உணர்ச்சி கொடுக்கக்கூடியது, உடம்பை நல்லா பலப்படுத்தக்கூடிய விஷயம். இந்த இது 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரெண்டாவதாக நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரகாரா. அக்ரகாரா 25 கிராம் எடுத்துக்கோங்க. அக்ரகாராவை பொறுத்தளவுக்கு நீங்கள் வாங்கி பண்ணுறது நல்லது. ஏன்னா மார்க்கெட்டில் அந்தளவுக்கு பியூரிட்டி இருக்காது. நீங்கள் வாங்கி இதை ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அக்ரகாரா 25 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. வீரியத்தை பல மடங்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அக்ரகாரம். ஏன்னா எல்லாமே சிம்பிளாக வேணும், ஈஸியாக வேணும், நிறையா இருக்கக்கூடாதுன்றீங்க. அதனால தான் ரொம்ப சிம்பிளான இது. மூணாவதாக நீங்கள் பார்க்குறது பூனைக்காளி. பூனைக்காளியை பொறுத்தளவுக்கு எல்லாருக்குமே தெரியும், வீரியம் கொடுக்கும், உணர்ச்சி அதிகரிக்கும், அதிகப்படியான விஷயங்கள் இதில் இருக்குன்னு. இதுவும் 25 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மூணையை என்ன செய்கிறீங்க அப்படின்னாக்கா, ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலை இரவு உணவுக்கு முன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். அதிகமாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. பாதி ஸ்பூன் அளவுக்கு பாலில் கலந்து எடுத்துக்கோங்க. பாலில் கலந்து எடுத்துக்கலாம், சூடான பாலில் எடுத்துக்கலாம், சர்க்கரை போட்டது போடாது எதில் வேணாலும் எடுத்துக்கலாம். பாலில் கலந்து எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிட்டால் 10வது நாளே நல்லா மாற்றம் அடையும். சமீப காலமாக இருக்கக்கூடிய குறைபாடுகளுக்கு இது ரொம்ப அருமையாக வேலை செய்யும். இதை நீங்கள் எடுத்துக்கும் போது முக்கியமாக பண்ணக்கூடாத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, ஆல்கஹால் உபயோகப்படுத்தக்கூடாது. மற்றபடி இதை நீங்கள் ரொம்ப நல்லா நீங்கள் எதிர்பார்க்குற அவுட்புட் கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். அருமையான ரெமடி, நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம்.